வா செல்லம், இங்க வந்து பாட்டி பக்கத்துல உட்காரு. இன்னைக்கு உனக்கு நான் முகிலன் பத்தி ஒரு கதை சொல்லப் போறேன். இது சும்மா கதை இல்லப்பா, வாழ்க்கைக்குத் தேவையான பாடம். முன்னொரு காலத்துல நம்ம சோழ நாடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க முகிலன்னு ஒரு தம்பி இருந்தான். அவங்க குடும்பம் நெசவுத் தொழில் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்றது, காலம் போகப் போகத் தொழில்ல வருமானம் குறைஞ்சிடுச்சு. வீட்ல வறுமை. அதனால சரி, பட்டணத்துக்காவது போய் 4 காசு சம்பாதிச்சிட்டு வருவோம்னு அந்த தம்பி கிளம்பிட்டான். அவன் கிளம்பும்போது அவங்க அம்மா துணிமணியோட கொஞ்சம் பழைய சோறும் கட்டிக் கொடுத்தாங்க. அவனும் அதை எடுத்துக்கிட்டு நடந்தான். நடந்தான், நடந்துகிட்டே இருந்தான். போற வழியில ஒரு பெரிய காடு. உச்சி வெயில் மண்டைய பொளக்குது. அப்ப பாரு, ஒரு பெரியவர் பாவம் தாகத்துல மயங்கி விழுந்து கிடந்தாரு. இத பார்த்த நம்ம முகிலன் சும்மா இருப்பானா? ஓடிப்போய் அவரை தாங்கிப் பிடிச்சு தன்கிட்ட இருந்த தண்ணியைக் கொடுத்து அந்த பழைய சோத்தையும் ஊட்டினான். கண்முழிச்ச அந்த பெரியவர் கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு, தம்பி, இந்த காட்டுல எனக்கு உதவ யாருமே இல்லையேன்னு நினைச்சேன். நீ வந்து காப்பாத்திட்ட. நீ நல்லா இருப்பப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உசுரே போனாலும் உன் நேர்மையை மட்டும் விட்றாத. அது உன்னை காப்பாத்தும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்புறம் முகிலன் பட்டணத்துக்குப் போயிட்டான். அங்க ஒரு பெரிய கடையில் வேலைக்குச் சேர்ந்தான். அந்த கடையோட முதலாளி இருக்காரே, அப்பப்பா பயங்கரமான கண்டிப்புக்காரர். ஆனா முகிலன் வேலை செய்யற அழகைப் பார்த்து அவருக்கு அவன் மேல ஒரு தனி பிரியம். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த முதலாளி வெளியூர் போக வேண்டியதிருந்துச்சு. டேய் முகிலா, கடைய பாத்துக்கோ. அந்த அலமாரியில ஒரு முக்கியமான வைர மோதிரம் இருக்கு, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டுப் போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி கடைய அடைக்கும்போது முகிலன் தரையைப் பார்த்தா, ஜொலி ஜொலின்னு ஏதோ மின்னுது. கிட்டப் போய் பார்த்தா, அடேங்கப்பா, அது அந்த வைர மோதிரம். முகிலனுக்கு ஒரே ஆச்சரியம். முதலாளி அலமாரியில தானே இருக்குன்னு சொன்னாரு, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சான். யாருக்கும் தெரியாது. அவன் நினைச்சிருந்தா அதை எடுத்து மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா காட்டுல அந்த தாத்தா சொன்னது அவன் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நேர்மைய விட்றாத முகிலான்னு மனசு சொல்லிச்சு. உடனே அந்த மோதிரத்தை எடுத்து பத்திரமா ஒரு பெட்டியில பூட்டி வச்சான். மறுநாள் முதலாளி வந்தாரு. முகிலன் ஓடிப்போய், ஐயா, நேத்து இது தரையில கிடந்துச்சு, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், இதோ பாருங்கன்னு கொடுத்தான். அத வாங்கின முதலாளி சிரிக்கிறாரு. முகிலா, அலமாரியில் இருக்கிறது வெறும் கண்ணாடி மோதிரம்பா. இதுதான் நிஜ வைரம். உன்னை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் போகும்போது இதை வேணும்னே தரையில போட்டுட்டுப் போனேன். நீ அந்தச் சோதனையில ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவனைக் கட்டிப் பிடிச்சுக்கிட்டாரு. சும்மா விடுவாரா? இனிமே நீ என் வேலைக்காரன் இல்ல, என் கூட்டாளின்னு சொல்லி பெரிய பதவியைக் கொடுத்தாரு. முகிலனும் கடைசி வரைக்கும் நேர்மையாயிருந்து பெரிய ஆளாகி அவங்க ஊருக்கே நிறைய நல்லது செஞ்சான். அதான் செல்லம் பாட்டி சொல்றேன், காசு பணம் வரும் போகும். ஆனா இவன் நல்லவன், நாணயமானவன்கிற பேரு இருக்கு பாத்தியா, அதைச் சம்பாதிக்கிறது கஷ்டம். நீயும் முகிலன் மாதிரி எப்பவும் உண்மையாயிருக்கணும், சரியா?